ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம துணி கடைகள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக ரேக்கில் சாரீஸ்லாம் அழகாக கலர்ஃபுல்லாக மடித்து வச்சுருப்பாங்க. நம்ம அதை பார்க்கும்போதே நமக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருக்கும். நமக்கு தேவையான கலர்ஸை நம்ம ஈஸியாக பார்த்து எடுத்துக்கலாம். அந்த மாதிரி நம்ம வீட்டில், நம்ம கபோர்டில், நம்ம பீரோவில் நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணலாங்கிற வீடியோஸ் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அது கூடவே நமக்கு குக்கிங் டிப்ஸு, கிச்சன் டிப்ஸு, மற்றபடி மணி சேவிங் டிப்ஸு, இது எல்லாமே நம்ம சேர்ந்து பார்க்க போகிறோம். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை, இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் ரெகுலராக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கருவேப்பிலையெல்லாம் மார்க்கெட்டுக்கு போனோம்னா நிறைய வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். அப்படி வைக்கும்போது சில டைம் வந்து குயிக்காக சீக்கிரமாக வந்து அதெல்லாம் காஞ்சி போயிடும், சருகு மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். ஒரு மாதம் ஆனால் கூட நம்ம ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை ரெகுலராக நம்ம சமையலுக்கு பயன்படுத்தலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரிட்ஜில் ஐஸ் க்யூப் போட்டு வைக்கிறதுக்கு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்கள்ல, அந்த பாக்ஸில் இந்த மாதிரி கருவேப்பிலை இலைகளை நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த ஐஸ் க்யூப் பாக்ஸில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இதில் என்ன நான் சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன் அப்படின்னா, கருவேப்பிலை இலைகள் வந்து கொஞ்சம் அதாவது முதிர்ந்த இலைகளாக இருக்கணும். இளந்தளிர் இலைகளை வாங்கி வச்சிங்கன்னா அது அழுகி போயிடும். அந்த மாதிரி தண்ணியில் ஐஸ் க்யூப்பில் இருக்கும்போது அழுகி போயிடும். அந்த கொழுந்து இலைகள்லாம், இளந்தளிர்லாம் அழுகி போயிடும். அதனால் கொஞ்சம் முதிர்ந்த இலைகளாக பார்த்து வாங்கிக்கோங்க கருவேப்பிலை இந்த மாதிரி ஐஸ் க்யூப்பில் போடுறதுக்கு. இப்போ நான் அந்த மாதிரி சின்ன கப்போ, பிளாஸ்டிக் கப்போ, இல்லை கண்ணாடி பவுலோ, பிளாஸ்டிக் கப்பு எது இருந்தாலும் நீங்கள் அதுலேயும் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. ஒரு மாதம் வரைக்கும் நம்ம கருவேப்பிலை ரெகுலராக நம்ம செடியிலேருந்து ஒடிக்கும் போது எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அதே மாதிரி நல்லா க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அந்த கருவேப்பிலை இலைகள்லாம் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஃப்ரிட்ஜில். இப்போ நான் ஒரு 15 டேஸ் கழித்து தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் இந்த கருவேப்பிலை இலைகளை மறுபடியும் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். நாங்கள் தோட்டத்தில் தான் இருக்கோம், அப்பப்போ நாங்கள் ஒடிச்சிக்குவோம். இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் டவுனில் இருக்கவங்க அவங்களுக்காக நான் இந்த டிப்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், 15 டேஸ் கழித்து தான் நான் எடுக்கிறேன். இந்த பாக்ஸில் வந்து ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் 1/2 கப் அளவு நீங்கள் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஐஸ் க்யூப் இருக்கிற கப்பை லைட்டாக சேக் பண்ணி அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். இப்போ அந்த தண்ணிக்குள்ளே இந்த கருவேப்பிலை இலை இருக்க அந்த ஐஸ் க்யூப்பை நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக கரைஞ்சி வந்துடுச்சு. தண்ணியில் போடவும் ஒரு 5 மினிட்ஸில் கரைஞ்சி வந்துடுச்சு. எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் இலையாக தான் நான் போட்டிருந்தேன், அதாவது நடுத்தரமான இலைகள் தான் நான் போட்டிருந்தேன். நீங்கள் இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் முதிர்ந்த இலைகளாக நீங்கள் போட்டு வைங்க. அது அந்த மாதிரி போட்டு வைக்கும்போது ஒரு மாதம் ஆனாலும் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்படியே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிப்பு என்னென்னு பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம சமையலுக்கெல்லாம் பூண்டு நிறைய பயன்படுத்துவோம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது ஒரு ஃபங்க்ஷனுக்காகட்டும், இல்லை வீட்டுக்கு சமையலுக்காகட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்ம பூண்டு உரிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம கையில் இருக்க நெகக்கண்ணெலாம் வலிக்கும் பூண்டு உரிச்சோம்னா. அந்த மாதிரி வலி இல்லாமல் எப்படி ஈஸியாக கிலோ கணக்கு இருந்தாலும் ஈஸியாக பூண்டு உரிக்கிறதுனா இந்த மாதிரி ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த பூண்டு பல்லை 2ஆக கீறி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த காம்பு பகுதியை அப்படியே ப்ரெஷ் பண்ணி பின்பக்கமாக ப்ரெஷ் பண்ணி நீங்கள் அழுத்தம் கொடுத்து எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும், உறிஞ்சி வந்துடும். இதே மெத்தடில் நீங்கள் பூண்டு உரிச்சிங்கன்னா எவ்வளோ பூண்டு இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக உரித்து எடுத்துக்கலாம். இதுக்காக நம்ம வெயிலில் ஒரு 15 நிமிஷம் பூண்டை வெயிலில் காய வைக்கணும், இல்லை நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாயில் போட்டு லைட்டாக சூடு பண்ணணும், ஒரு துணியில் பூண்டை போட்டு கை வலிக்க நம்ம தேய்ச்சி எடுக்கணும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த பூண்டு தோலை கூட நம்ம வேஸ்ட்டுன்னு குப்பையில் போடாமல் இதை வந்து நம்ம ஒரு கொசு விரட்டையாகவும் பயன்படுத்திக்கலாம். கார்டனில் இருக்க வெஜிடபிள் செடி ஆகட்டும், ரோஸ் கார்டன் ஆகட்டும், மல்லி செடி ஆகட்டும், அதுக்கு நீங்கள் தண்ணியில் ஊற வச்சு தெளித்து விட்டிங்கன்னா பூச்சிப்புழு வராது. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பூண்டு நம்ம ஒரு அவசரத்துக்கு நம்ம தட்டி எடுக்கணும்னா, அரைச்சி எடுக்க கரண்ட் இல்லைன்னா மிக்சியில் நம்மளால் அரைக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டு பாலிதீன் கவர் இருந்துச்சுன்னா அதில் நம்ம உரிச்ச பூண்டை போட்டு
அதை சப்பாத்தி கட்டையை எடுத்து இப்படி ரோல் பண்ணிங்கன்னா சூப்பராக நம்ம பூண்டு பாருங்கள் துருவுன மாதிரி வந்துடுச்சு. ரொம்ப ஈஸியாக குயிக்காக வேலை முடிஞ்சிடும். நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பேஸ்ட்லாம் நம்ம ரெகுலராக ப்ரஷ் பண்ண யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது சில டைம் பேஸ்ட்டு முக்கால்வாசி முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக ஃபைனலாக எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியான மெத்தடை நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஐஸ் குச்சி இருந்துச்சுன்னா 2 குச்சி எடுத்துக்கோங்க. இந்த ஐஸ் குச்சி 2 குச்சி எடுத்துட்டு இப்போ ஒரு குச்சி எடுத்து நான் பண்ணுற மாதிரி அழுத்தம் கொடுத்து நல்லா இந்த பேஸ்ட்டை ஃப்ரண்ட் பகுதிக்கு நீங்கள் தள்ளி விடுங்க. இந்த மாதிரி நான் சொல்லியிருக்க மெத்தடில் இந்த மாதிரி தள்ளி விடுங்க. தள்ளி விட்டுட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம தள்ளி விட்டுட்டோம். இப்போ பாருங்கள், மேலே புதுசாக நம்ம வாங்கும்போது எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்கும். ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரஷ் பண்ணுறதுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது மேல் பகுதியில் ஒரு ஐஸ் குச்சும் அடிப்பகுதியில் ஒரு ஐஸ் குச்சும் வச்சுக்கோங்க. வச்சுட்டு 2 பக்கமும் ரப்பர் பேண்ட் இருந்தால் போட்டுக்கோங்க. இது ஒரு மெத்தடு. இது உங்களுக்கு ஐஸ் குச்சி இல்லைன்னு இப்படி போட முடியாதுன்னா இந்த மாதிரி ரோல் பண்ணி கிளிப் போட்டுக்கோங்க. துணி காய வைக்கிற கிளிப்பு. இது 2மே எங்ககிட்ட இல்லை, என்ன பண்ணுறதுன்னு கேட்குறீங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற ரப்பர் பேண்டு தான் எல்லோரு வீட்லேயும் இருக்கும். இந்த ரப்பர் பேண்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி பேஸ்ட் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு பேக் பகுதியிலேருந்து ரோல் பண்ணிவிட்டு வாங்க. ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் போட்டிங்கன்னா பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக சூப்பராக இருக்குது. இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. என்னடா 2 வாட்டர் கேன் ஒன்று எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதில் அந்த அடிப்பகுதியை உங்கள் வீட்டில் வேஸ்ட்டாக இருக்க வாட்டர் கேன்லாம் தூக்கி போடாதீங்க. இந்த மாதிரி சூப்பராக ஒரு ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். அடிப்பகுதியில் அரிசி போட்டு இந்த மாதிரி நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற கத்தி எல்லாம் நம்ம இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரே இடத்துல இருக்கும். நம்ம டக்குன்னு சமையலுக்கு எடுக்கிறதுக்கு நம்ம தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நமக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம். அதுலேயே நம்ம ஸ்டோர் பண்ணியே வச்சுக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு மேல் பகுதியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து ஆயிலெலாம் ஊற்றுறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போ பெரிய கேனில் நாங்கள் செக்கில் எண்ணெய் ஆட்டிகிட்டு வருவோம். எங்கிட்ட ஃபனல்லாம் எதுவும் இல்லை. அதனால் நாங்கள் செக்கில் எண்ணெய் ஆட்டிகிட்டு வந்தோம்னா நாங்கள் பெரிய கேனில் ஊற்றுறதுக்கு இந்த மேல் பகுதியை நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் டிப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ட்ரெஸ் எல்லாம் சாரீலாம் வாங்கிட்டு வருவோம். சாரீலாம் வாங்கிட்டு சாரீ இருந்தாலும் சரி, நீங்கள் வேஷ்டி ஷர்ட்டு எது வாங்கினாலும் சரி, ட்ரெஸ் வாங்கிட்டு வந்த பாக்ஸை வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடாதீங்க. இதில் சூப்பராக ஒரு ஆர்கனைஸ்க்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி பாக்ஸை வந்து 4 ஓரங்களில் இருக்க கார்னர் பகுதியும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துட்டு எத்தனை பாக்ஸ் இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே நம்ம வேஸ்ட்டுன்னு நினச்சி தூக்கி போடாமல் அதையும் நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் அதே மாதிரி இன்னொரு பாக்ஸும் நான் என்கிட்ட 4 பாக்ஸ் இருந்தது. நான் 4 பாக்ஸுமே நான் இதே மெத்தடில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து மேல் பகுதியை என்னோடய பீரோவில் வந்து இந்த ட்ரெஸ் பாக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டாக உயரமாக இருந்தது. அதனால் நான் லைட்டாக அந்த மடித்து விட்டுட்டேன். அந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிட்டேன் நான். இப்போது இந்த மடித்த பாக்ஸை அட்டையை நான் எப்படி வச்சுருக்கேன்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் என்னோடய பீரோவில் ரெகுலர் சாரீ ஆகட்டும், பார்ட்டி வேர் சாரீ ஆகட்டும், நான் இந்த மாதிரி தான் தனித்தனியாக பிரித்து நான் இப்படி வச்சுக்கிட்டேன். பார்க்குறதுக்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நமக்கு எந்த கலர் வேணுனாலும் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம். இதே மெத்தடில் தான் என் இன்ஸ்கர்ட்டு, ப்ளவுஸு எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லாம் என்ன போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? இதில் தான் கர்ச்சீப்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ரொம்ப வாசனையாகவும் இருக்கும். சோப்பு பாக்ஸை அது போன வீடியோவிலே நான் போட்டிருக்கேன். வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுக்கிற கர்ச்சீப்பும் நல்லா வாசனையாக இருக்கும். இதை வந்து நம்ம ஒரு சீப்போ ஒரு ஸ்பேச்சுலாவோ வச்சு கூட நம்ம இந்த இன்ஸ்கர்ட்டு சாரீலாம் மடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதுவும் போன வீடியோவிலே நான் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள் டைம் இருக்கும்போது. இந்த மாதிரி அழகாக நம்ம நீட்டாக நம்ம மடித்து வச்சிட்டோம்னா நம்ம
ஒரு வெளியில் கிளம்புறோன்னா நம்ம டக்குன்னு நம்ம பார்த்து எடுக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். சர்ட் ஆகட்டும், வேஷ்டி ஆகட்டும், ஃபேண்ட்டு எது இருந்தாலும் நீங்கள் இதே மெத்தடில் இந்த மாதிரி சின்ன சின்ன பார்ட்டாக நீங்கள் பிரித்து இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அரிசிலாம் நம்ம வாங்கி வருஷக்கணக்கில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா, நாங்கள் வீட்டில் தோட்டத்திலே நெல் நட்டுருக்கனால நாங்கள் மெஷினில் கொடுத்து அரைச்சி இப்படி தான் நாங்கள் ஸ்டோர் பண்ணிக்குவோம். அதில் வண்டு பூச்சி புழு வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பிரிஞ்சிகளை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. எவ்வளோ நாள் ஆனாலும் அரிசி வண்டு பூச்சி வராது ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்லியிருக்கேன் எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோட டிப்ஸ் எல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.